சொல்லணும். இல்லை அரசின் இல்லை அரசின் சார்பில் மாண்பு முதல்வரோ அமைச்சர்களோ அறிக்கை அளிக்கிற போது விவாதம் கிடையாது. மாண்பு உறுப்பினர் இதை பற்றி மென்ஷன் பண்ணுங்க. பால் விலை குறித்து மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் அது குறித்து ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறம் சொல்லலாம். நீங்கள் குற்றச்சாட்டில் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது. அந்த விளக்கத்தை இதை நான் விதிப்படி படிச்சிடுறேன் உங்களுக்கு. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் இசைவுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கலாம். அறிக்கையின் மீது அப்போது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது. அந்த விதிப்படி இப்போ அனுமதி இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் இல்லை மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் இடையில அதை சொல்லலாம். மானிய கோரிக்கை பேசுகிற போது நீங்கள் சொல்லலாம். உட்கார நீங்கள் பேசுங்க. 55 விதியின் கீழ் கவன ஈர்ப்புக்கு நான் உங்கள் பேரை படிச்சுட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பேசலாம். இல்லை விட்டால் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். கவன ஈர்ப்பு பற்றி குற்றச்சாட்டு இல்லை. ஒரு விளக்கம் வேண்டாம். எந்த விளக்கத்துக்கு நான் அனுமதி அளிக்கவில்லை. 55 விதியின் கீழ் உங்கள் பேரை படிச்சுட்டேன். இல்லை அடுத்த உறுப்பினர் பேரை நான் படிச்சிடுவேன். சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். விதிப்படி உங்களை அழைத்திருக்கிறேன். பால் விலை உயர்வு குறித்து படிக்கிறதா நீங்கள் படிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் இப்போ தனியாருக்கு போய் பால் ஊற்றணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆவினுக்கு பால் ஊற்றினால்தான் பயனாளிகள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு யாரெல்லாம் பாலை பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும். குறைந்த விலையிலே அவர்கள் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி தனியாரில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசு மில்மான்றவங்க 45.27 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்குறாங்க. அட்சன் ஆரோக்கியா என்பவர்கள் ஏறத்தாழ 42 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்படி தனியார் பால் உற்பத்தியாளர்கள் இங்கே வாங்குகிற காரணத்தினால் ஆவினுக்கு பால் கொடுப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே பால் விலை ஏற்றம் குறித்து இங்கே குறிப்பிட்டார்கள். அதில் சொசைட்டியின் மூலமாக 1 ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் 2 ரூபாய் ஆதார விலை தருகிறது என்று பல சொசைட்டி இன்றைக்கு பார்க்கிற பொழுது அவரால் சொசைட்டியாக நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அவரால் 1 ரூபாய் கொடுக்குற நிலையே இல்லை என்கிற நிலை தான் ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு பால் உற்பத்தியாளருக்கு எடுத்தோன்னு சொன்னோம்னா அதுக்கு தீவன விலை, அந்த மாடுகளுக்கு வேண்டிய உணவு இவைகள்லாம் பார்க்கறது, புல்லுலாம் பார்க்கிற பொழுது விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு கட்டுப்படியாகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்பது 45 ரூபாய் கொடுத்தால் பரவாயில்லை, எப்படியாவது அதுதான் கட்டுப்படி ஆகுன்ற நிலை இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 10க்கும் மேற்பட்டிருக்கிற பால் உற்பத்தியாளர் சங்கங்களே அங்கங்கே போராட்டங்கள் இருந்த அடிப்படையில் செய்வதோடு மட்டுமல்ல 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆவினுக்கு பாலை ஊற்ற மாட்டோம் என்ற நிலையிலே அங்கங்கே நடைபெறுகிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது தாய்மார்கள்லாம் பாலை கொண்டாந்து கொட்டிட்டு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசை பொறுத்தளவுக்கு குறைந்தபட்சம் 45 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் 1 லிட்டருக்கு எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த அரசு உடனே ஆவினுக்கு பால் வருவதற்கு ஏற்படும். ஏன்னா இப்போ பார்த்தா ஜனவரி 25 இப்போ ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இப்போ பால் ஆவினுக்கு பால் ஊற்றுவதே குறைந்து விட்டது. அதுக்கு காரணம் அவர்களுக்கு கட்டுப்படியான விலை தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே கூடுதலாக இந்த அரசாங்கம் பால் உற்பத்தியாளருக்கு 45 ரூபாய் கொடுத்தால்தான் ஆவினுக்கு பால் வரும், தனியாருக்கு பால் போகாமல் நிறுத்த முடியும். எனவே அரசின் கவனத்திற்கு இது கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் அகிரேஷ், மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, இது குறித்து கவன ஈர்ப்பு நான் கொடுத்திருக்கின்றோம். அண்மையில் பால் விலை அரசு உயர்த்தப்பட்டது. 3 ரூபாய் தான் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 1 ரூபாய் இந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்திலிருந்து 1 ரூபாயும் 2 ரூபாய் அரசு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு தீவனுடைய விலை அதிகமாகி போச்சு, பராமரிப்பு செலவு அதிகமாகிவிட்டது. அதனால் பால் உற்பத்தியாளர்கள் அரசு அறிவித்த அந்த விலை போதாது, இன்னும் கூடுதலாக பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்பது 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு 15 ரூபாய்க்கு விற்கிது, 1 லிட்டர் பாலை 41 ரூபாய்க்கு தான் விற்கிது. ஆகவே பராமரிப்பு செலவு அதிகரித்த காரணத்தினால் அரசு அறிவித்த அந்த பாலுடைய கொள்முதல் விலை போதாது, உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். 1 லிட்டருக்கு பசும்பால் 50 ரூபாயும் எருமைப்பால் 60 ரூபாயும் வேண்டும் என்று கேட்டுக்கின்றார்கள். அரசு அதை பரிசீலித்து அதை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் இது குறித்த அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால்நடைகள் பராமரிப்பு
அதே போல கால்நடைகள் உணவு புல் போன்றவை எல்லாம் அதிகரித்திருப்பதால் இன்றைக்கு லிட்டருக்கு 46,000 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கை ஏற்று லிட்டருக்கு 46லிருந்து 48 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆவின் நிறுவனத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு போதுமான அளவில் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இது குறித்து கீழ்கண்ட விவரங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆவின் நிறுவனத்தின் உயிர் நாடியாக உள்ள ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் மழை வெயில் என எந்த கடுமையான காலநிலைகளிலும் இரவு பகல் பாராது பால் கொள்முதல் செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வருகின்றனர். உயர்ந்து வரும் பால் உற்பத்தி செலவினத்தை கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது மிக முக்கியமானது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு முந்தைய அரசால் ஆவின் பால் பாக்கெட் விற்பனை விலை லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதால் ஆவின் நிறுவனத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 270 கோடி ரூபாய் கூடுதல் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பினால் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்ய பால் கொள்முதல் மற்றும் விற்பனையை அதிகரிக்க எந்த ஒரு முயற்சிகளும் மற்றும் உரிய நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளாமல் மெத்தன போக்குடன் செயல்பட்டதனால் பால் பொருட்கள் உற்பத்தியும் விற்பனையும் குறைந்து ஆவின் நிறுவனத்திற்கு மேலும் கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு கடந்த ஆட்சிகால நிர்வாக குறைபாடுகளால் ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆவின் நிறுவனம் கடுமையான நிதிச்சுமையை எதிர்கொண்டிருந்த நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிச்சுமையை காரணம் காட்டாமல் பால் கொள்முதல் விலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி வழங்கியுள்ளார். அதன்படி பசும்பால் லிட்டருக்கு 35 இருந்த கொள்முதல் விலையுடன் வழங்கப்பட்ட 3 ஊக்கத்தொகை சேர்த்து 38 இருந்த நிலையில் சங்கங்கள் மூலமாக கொள்முதல் விலை ஒரு ரூபாய் உயர்த்தப்பட்டதுடன் அரசின் ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது பால் உற்பத்தியாளருக்கு லிட்டர் 41க்கு வழங்கப்படுகிறது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 300 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. முந்தைய ஆட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளுக்கு பிறகே பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆட்சியில் எந்த விலை உயர்வும் வழங்கப்படாத நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 3 மாதங்களில் பால் உற்பத்தியாளர்களின் நலன் கருதி கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்கியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நேரு அவர்கள். அதை பற்றி நான் விவாதிக்க அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி விளக்கம் சொல்வதற்கு திராவிடமணி மாண்பு உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் இந்த புலி தாக்குதல் பற்றி நீங்க சொல்லியிருக்கீங்க. பேரவை முன்னவர் மாண்புமிகு பால்வளத்துறை முகார் நான் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பால்வளத்துறை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொதுவெளியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றி பேசியதற்கு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் பெண் என்று பாராமல் மரியாதை இல்லாமல் பேசியதற்கும் கண்டனத்துக்குரியது. இருங்க இல்ல அவங்க வந்து இல்ல உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி அவங்க பேசுறாங்க. என்னாலும் கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்க. உங்களில் ஒருவர் பேசியதை பற்றி மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக என்னாலும் கொஞ்சம் கேட்டுட்டு அப்புறம் போங்களேன். உட்காருங்க, பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. என்னன்னு பாருங்க. என்னன்னு என்ன கேட்கலையே. அவங்க என்ன சொல்ல இல்லங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. இருங்க நீங்க உட்காருங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னு கேளுங்க. அவங்க பேசவே இல்லை இன்னும். அவங்கள பேச விடுங்க. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால்வளத்துறை அமைச்சர் அதற்கான இன்னும் விளக்கங்களை முடிப்பதற்குள்ளே நீங்கள் இருந்து விட்டீர்கள். ஆகிய அருள் கூர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு உங்கள் கருத்துக்களை ஒருவர் எழுந்து சொல்லலாம். ஏன்னா எத்தனை பேர் ஒட்டுக்க இருந்துச்சிங்கன்னா எப்படி நடைமுறையே இல்லாது எல்லாரும் அதான் சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லலாம். பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றால் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பிறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்கிறது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முதலமைச்சர் அவை முன்னவர் ப்ளீஸ் இருங்க, நான் முடிக்கிறேன். பாலை பற்றி ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேண்ணா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பால் உற்பத்தியாளருடைய நிலைகளை குறித்து இங்கே பேசினீர்கள். அமைச்சர் அதற்கான விளக்கங்களை சொன்னார்கள். கருணையுள்ளம் படைத்த நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அவருடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து விவசாய சங்கத்தை அழைத்து பேசியவர் நம்முடைய முதலமைச்சர். ஆகவே இது போன்ற பால் உற்பத்தியாளர் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு விரைவில் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுவும் நடைபெறும். மாண்பு உறுப்பினர் கே நேரு மாண்பு உறுப்பினர் நீங்கள் பேசும்போது ஒன்று சொல்லிடுறேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் அவையில் அறிக்கை ஒன்று மாண்பு முதலமைச்சராலோ அமைச்சர் பெருமக்களால் சமர்ப்பிக்கப்படுகிற போது விதியின் கீழ் எந்த விவாதமும் கிடையாது. 110 விதியின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கு எந்த விவாதம் கிடையாது. அது குறித்து பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன். வேண்டாம். இல்லை, அது 110 விதியின் கீழ். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அரசால் முடிவு செய்யப்பட்டு இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு உறுப்பினர் அனுமதி இல்லை. இல்லை அனுமதி இல்லை. கூடலூர் தொகுதி இல்லை, இது அனுமதி இல்லை. இல்லை, விவாதமே இல்லை. அதை பற்றி எந்த விளக்கம் கேட்டால் இன்னொரு உறுப்பினர் சொல்ல விரும்புவார். அனுமதி இல்லை. மாண்பு உறுப்பினர் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புலி தாக்கியது தொடர்பாக மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் திரு தலவாய் சுந்தரம், மாண்பு உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மாண்பு உறுப்பினர் டி ராமச்சந்திரன், மாண்பு உறுப்பினர் கா மாரிமுத்து, மாண்பு உறுப்பினர் போஜராஜன், மாண்பு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள் இங்கே ஏற்கனவே 55 விதியின் கீழே அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் போஜராஜன், புலி தாக்குனதை பற்றி சொல்லுங்க. புலி உங்க ஊர்ல எப்படி தாக்குது, அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி விளக்கமா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல கொஞ்சம் இருங்க. புலி பயங்கரமா தாக்கி இருக்கு, மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கு. அதை பத்தி அவர் பேசுறாரு. மாண்பு உறுப்பினர் போஜராஜன், கடந்த பேசுறது கொஞ்சம் கேட்போம். கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் போஜராஜன் பேசுங்க. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலே மாண்பு உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன். இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். அவைக்குள்ளே நான் இதை அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் போஜராஜன் பேசுறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 110 விதியின் கீழ் உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. சீக்கிரமா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுங்க. என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு முடிவு எடுத்து நீங்க அமைதியாக நான் நடத்துவதற்கு எனக்கு வழிவகை செய்யுங்க. மாண்புமிகு அவை முன்னவர். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு என்றைக்குமே அது விவாதம் செய்து மாண்புமிகு உறுப்பினர் அவை முன்னவர் வாங்க 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 கொஞ்சம் மாண்பு புலி அவை காவலர்கள் வந்து அதிகமான குரல் கொடுக்காம இல்லைங்க. மாண்பு அமைதியா அமைதியா நீங்க இருங்க இருங்க. இல்லை நீங்க அவை காவலர்கள் வந்து குரல் கொடுக்காம அவங்களை போக சொல்லுங்க. மாண்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தன் தொகுதியில் ஏற்பட்டுள்ள புலிகள் தாக்கியதால் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து பேசுகிறார். மாண்பு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை பேச அழைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 9/8/26 அன்று கூடலூர் சட்டப்பேரவைக்கு உட்பட்ட லாரஸ்டன் நம்பர் 4 என்கிற இடத்தில் பாலகிருஷ்ணன் வயது 56 என்பவர் புலியால் தாக்கப்பட்டும் அவரின் உடலை உண்டும் இறந்துவிட்டார். உடனடியாக சட்டமன்றத்தில் இது சாதாரண புலி அல்ல, மேன் ஈட்டிங் டைகர், இதை சுட்டு பிடிக்க வேண்டும் அல்லது மயக்கூசி செலுத்தி பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றேன். ஆனால் அதன் மீது வனத்துறை எந்த நடவடிக்கை இல்லை. இதன் விளைவாக மேற்குறிப்பிட்ட இடத்திலேயே 21/8/2022 ரவிச்சந்திரன் என்கிற நபரை புலித்தாக்கியும் கடித்தும் சாப்பிட்டு இருந்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தை கேள்விப்பட்ட உறவினர்கள், பொதுமக்கள், அரசின் பிரிவு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு சிறந்த பரிகாரம் தேடுவோம் என்று போராட்டம் நடத்தினார்கள். இதனை எடுக்காத அந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள் உட்பட விசிகா கட்சியை சேர்ந்த சகாதேவன் என்பவரையும் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ரவிக்குமார் போன்ற தோழர்களையும் கைது செய்து சிறைத்துள்ளார்கள். எனவே உடனடியாக அந்த மேன் ஈட்டிங் டைகர், அதாவது நேஷனல் டைகர் அந்த விதியின்படி அந்த யானை வந்து மேன் ஈட்டிங், ஏன்னா 3 பேரை இதுவரைக்கும் சாப்பிட்டுருச்சு. அதனால அதை என்ன செய்யணும்னா நேஷனல் டைகர் அந்த விதியின் உட்பட்ட அதன்படி என்ன சொன்னால் அதை வந்து மயக்கூத்து செலுத்தி அந்த டைகர் இது வந்து சுட்டு பிடிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு உயிர் போகாத இருக்கிறதுக்கு எடுக்க வேண்டும். அதே போல இப்போ என்ன கூண்டு வச்சு தான் பிடிக்க முயற்சி எடுத்துக்கிட்டார்கள். இது போதாது. அதை இது வந்து அது மேன் ஈட்டிங் டைகர் என்பதனால் அதை இந்த அடிப்படையில் தான் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக 25 லட்சம் தர வேண்டும். ஏற்கனவே எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் 10,000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இறந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி செய்ய வேண்டும். அந்த குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலை வர வேண்டும். ஏற்கனவே இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 8 பேர் யானையால் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அதே போல பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பல பேர் காயமுற்றர்கள். அரசு அலுவலகம் போன்ற கட்டடங்கள் எல்லாம் இடித்து தள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது மிகவும் சீரியஸான விஷயம். இதற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடனடியாக அந்த மேனிட்டிங் டைகரை அதாவது சுட்டு பிடிக்கணும், இல்லைன்னா மயக்கூசில் தான் பிடிக்க வேண்டும். இப்போது எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கை போதாது, இதை செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி, நீங்க வெளிநடப்பில் இல்லை இல்லையா? அதாவது தொகுதி பிரச்சனையா வெளிநடப்பா என்றால் எனக்கு தொகுதி பிரச்சனை தான் என்று உட்கார்ந்திருந்த உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சகோதரர் திராவிடமணி அவர்கள் சொன்னது போல் கடந்த ஒரு வாரத்திலே 2 நல்ல உயிர்கள் இந்த புலிகளால் தாக்கப்பட்டு இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை ஒன்று மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்திலே யானைகளாலும் விலங்குகளாலும் சிறுத்தைகளாலும் புலிகளாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்று ஓவேலியிலே ஒரு ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதற்கு வனத்துறை செய்திருக்கின்ற இப்போது இந்த ட்ரோன் வச்சு அதெல்லாம் தேடிக்கிட்டது அதெல்லாம் ஆகிற வேலை அல்ல. அவர்கள் நிச்சயமாக போன வாரத்திலே அந்த கூண்டிலே பிடித்திருந்தால் ஒரு உயிரை காப்பாற்றிருக்க முடியும். ஆகவே நீலகிரி மாவட்ட அத்தனை பகுதியிலும் கூட இந்த மக்கள் எல்லாம், அது குறிப்பாக கிராம மக்கள், ஏழை விவசாயிகள், அவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டும். சகோதரர்கள் சொன்னது போல் இன்னும் கொஞ்சம் நமது வனத்துறை அவர்கள் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக் வேயா என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படி ஜனங்களை கிராமங்களை பாதுகாக்க முடியுமோ அந்த முயற்சி, அந்த பழைய திட்டத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. புதிய முயற்சியை எல்லாம் செய்து அதுவும் காவல்துறை ஒத்துழைக்க வேண்டும். ஓவேலியிலே அந்த நிகழ்விலே அவர்களுடைய
பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அந்த உடலை பார்க்க சென்றதும் கூட காவல்துறையினர் அவர்களை தடியடி பண்ணி அந்த இடத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை பேரவைத் தலைவர் மூலம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி பேரவைத் தலைவர். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும், அதாவது 21/8 அன்றும் 9/8 அன்றும் 21/8 அன்றும் 2 உயிர்களை நாம் இந்த விலங்குகள் தாக்குதல் மூலமாக இழந்திருக்கிறோம். வனத்துறையின் சட்டம் என்பது பல்வேறு கடுமையான சட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மாநில அரசிற்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறை என்று வரும்பொழுது முழுமையான அதிகாரங்கள் என்பது நமக்கு வனத்துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை. மத்திய அரசாங்கம் பயோடைவர்சிட்டி, ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த சுள்ளிகளை கூட பொறுக்குவதற்கு மனிதர்களுக்கான அனுமதி கிடையாது. அது அங்கேயே மக்கணும், அது உள்ளே மக்கி பூமிக்கு உரமாக வேண்டுமே தவிர ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்ற, அதாவது டைகர் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய இடங்கள்ல 9/8 அன்றே புலி தாக்கியது என்ற செய்தி வந்தவுடன் அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய காவல்துறை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் வனத்துறை வந்து எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் மனித உயிர்களும் முக்கியம், வனவிலங்குகளும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புலிகளினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஏற்பால் போல் மனிதர்கள் வாழ்கின்ற பகுதிக்குள் விலங்குகள் வருவதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அவசியம். அதே நேரத்தில் விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல மனிதர்கள் செல்லக்கூடியதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக முன்னுரிமை கொடுத்து, மேன் ஈட்டிங் டைகர் என்று சொன்னால் ஒரு ஆட்களை கடித்து விட்டால் தொடர்ச்சியாக அதோடைய தன்மை அப்படிதான் இருக்கும். அது வந்து உடனடியாக மாற்றிக்கொள்வதெல்லாம் அந்த வனவிலங்குகளாலே முடியாது. எப்ப மனித ரத்தத்தை சுவைத்து விட்டதோ அது அடுத்து மனித ரத்தத்தை தான் தேடுமே தவிர விலங்கினுடைய ரத்தத்தை தேடுவது என்பது அதோடைய தன்மை இயற்கையிலே குறைஞ்சுவிடும். எனவே அந்த புலியை சுட்டு பிடிக்கலாம் என்று சொன்னால் சுட்டு பிடிக்கிறதெல்லாம் நம்ம சட்டத்தில் இல்லை. மயக்க மருந்து கொடுத்து அதனுடைய அந்த வீரியத்தை குறைக்கும் வரை அதை மயக்கத்தன்மையிலேயே வைத்துக் கொள்வதற்கான அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படி அந்த புலியை பிடித்து அந்த மக்களுக்கு, ஏன்னா தொடர்ச்சியாக அந்த நீலகிரி பகுதியில் யானை தாக்குதலோ எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் மட்டுமல்ல, அரசு வேலை வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் நம்ம மேலும் அதில் தப்பு இருக்கு. அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று கேட்டு வருங்காலங்களில் இது போன்ற நடக்காத வன்மம் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று